மக்களின் காணிகளை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள். சுற்றாடல் அமைச்சரிடம் வடக்கு ஆளுநர் வலியுறுத்து. ஈரான் தலைவர்களின் மறைவுக்கு இலங்கை அரசு அதிகாரப்பூர்வ இரங்கல். நலிந்த ஜேதிச. ஊடகவியலாளர்கள் மீதான கொடூரங்கள். விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்க ஹக்கீம் எம்பி வலியுறுத்தல். இலங்கையின் உற்ற நண்பரை இழந்துவிட்டோம். நாமல் ராஜபக்ச இரங்கல். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. பொதுமக்களுக்கு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இஸ்ரேல் மீதான தாக்குதல். இலங்கையர் காயம். நாட்டில் அவசர கால நிலைமை மீண்டும் நீடிப்பு. ஜனாதிபதி செயலாளரால் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. மாகாண சபை தேர்தல். புதிய அரசியலமைப்புக்கான அழுத்தங்களை சகலரும் பிரயோகிக்க வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர் ஒருவர் வான்வழி தாக்குதல்களில் சிறு காயங்களுக்குள்ளானதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார உறுதிப்படுத்தினார். காயமடைந்த நபர் கடபத்தையைச் சேர்ந்த 43 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வடக்கு இஸ்ரேலில் பராமரிப்பாளராக பணிபுரிகிறார். அவரது உடல்நிலை குறித்து மேலதிக விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 19 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினியாத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்ட அவர் இரங்கலை குறிப்பிட்டார். பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளது: அஹ்மதினியாத் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். அவர் இலங்கையின் உண்மையான நண்பர். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என தெரிவித்தார். 2008 அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் அஹ்மதினியாத் இலங்கைக்கு வருகை தந்ததை நாமல் ராஜபக்ச நினைவு கூர்ந்தார். அந்த பயணத்தின் போது சப்புஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தரம் உயர்த்துதல், உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் போன்ற பாரிய திட்டங்களை செயல்படுத்த அவர் முக்கிய காரணமாக இருந்தார். இந்த இக்கட்டான நேரத்தில் ஈரான் நாட்டு மக்களுடன் இலங்கை என்றும் துணை நிற்கும் என கூறியுள்ள நாமல், போர் பாதையை தவிர்த்து அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை காண வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து வரும் போரில் உயிரிழந்த ஈரான் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இலங்கை அரசு விரைவில் அதிகாரப்பூர்வமாக தனது இரங்கலை தெரிவிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச இது குறித்து தெரிவிக்கையில், ஈரான் அரசு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கொல்லப்பட்டமைக்கு இலங்கை அரசு தனது இரங்கல் செய்தியை வெளியிடும். இதற்கான பணிகளை வெளிவிவகார அமைச்சு விரைவில் முன்னெடுக்கும் என தெரிவித்தார். ஈரான் தலைவர்களுடன் இலங்கை நீண்டகால நெருக்கமான உறவை பேணி வரும் நிலையில் அவர்களின் மறைவுக்கு இதுவரையே இரங்கல் தெரிவிக்கவில்லை என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த போதே அமைச்சர் தனது விளக்கத்தை அளித்தார். இலங்கை நெறிபொருள் தேவை மற்றும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களில் ஈரான் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. இவ்வாறான ஒரு சூழலில் தற்போதைய போரினால் உயிரிழந்த அந்த நாட்டு தலைவர்களுக்கு உரிய முறையில் அரசாங்கம் தனது அனுதாபங்களை தெரிவிக்கும் என உறுதி வழங்கப்பட்டுள்ளது. தனித்தமிழ் மக்கள் வாழும் வாழைச்சேனை கொண்டையங்கேணி கிராமம் கொண்டையன்கேணி முஸ்லிம் கிராமம் என உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழர்களுடைய பூர்வீக கிராமங்களின் பெயர்களை தங்களுடைய கிராமங்கள் என தெரிவித்து எதிர்காலத்தில் இந்த கிராமத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என அபகரிப்பதற்கு செயற்படுகின்றனர். இதனை வன்மையாக கண்டிப்பதாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கோர்லைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் தனபாலசிங்கம் நிர்மலன் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்குடா என்று அழைப்பது தொடர்பாக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கவனத்தில் கொண்டு வந்து இவ்வாறு இயங்குகின்ற அமைப்புகளை தடை செய்து அவர்களுடைய பிரதேசத்தில் அவர்களுடைய அமைப்புகளை நடாத்துவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என தீர்வுகளை பெற்றுத் தருமாறு கூறியுள்ளேன். அதேவேளை கல்குடா என இன்னொரு கிராம சேவர் பிரிவை அடையாளப்படுத்தி அவர்களுடைய அடையாளம் இனிவரும் காலங்களில் காட்டக்கூடாது. ஒரு இனத்தினுடைய மொழியும் அடையாளமும் முகவரியும் எங்கு களவாடப்படுகின்றதோ அங்கே இந்த இனவாதத்துக்கு எதிரான வன்முறையும் பயங்கரவாதமும் தோற்றுவிக்கப்படுகின்றது என சுட்டிக்காட்டினார். அங்குண்டுகொள்ள பெலச சிறைச்சாலையில் நேற்று நடாத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது உரிமை கூறப்படாத 5 கையடக்க தொலைபேசிகளும் தடை செய்யப்பட்ட சில பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தொலைபேசிகளுடன் 17 சிம் அட்டைகள், ஐஸ் உள்ளடங்கிய 8 சிறிய பொட்டலங்கள் மற்றும் ஹெரோயின் உள்ளடங்கிய 5 சிறிய பொட்டலங்கள் ஆகியவும் கைப்பற்றப்பட்டன. மேலும் சிறைச்சாலை அறைக்குள் 4 போதை மாத்திரைகள், 2 புகையிலை சுருட்டுகள், பல கூர்மையான ஆயுதங்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. மீட்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் மேலதிக விசாரணைக்காக சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. மேலும் போதைப் பொருட்கள் சிறு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யுத்த காலங்களில் ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்கள் போன்ற தரப்புகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கொடூரங்கள் குறித்த உண்மைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரபு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாதத்தின் முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்வும் பாரதி ஒரு மனிதாபிமான ஊடகன் எனும் நூல் வெளியீட்டு விழாவும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரும் தமிழ் ஊடகவியலாளர்கள் சொல்ல முடியாத அளவில் கொடூரமான துன்பங்கள் மற்றும் அடக்குமுறைகளை எதிர்கொண்டனர். அதில் பலர் கொல்லப்பட்டதோடு காணாமல் ஆக்கப்பட்டும் நீதியின்றியே மறைந்து போயுள்ளனர். தமிழ் ஊடகவியலாளர்கள் மட்டுமல்லாது சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு எதிராக கொடூரங்கள் இழைக்கப்பட்டன. படுகொலைகள் நடைபெற்ற போதிலும் அவை தொடர்பாக உரிய நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. சுயாதீனமானதும் நேர்மையானதுமான புலனாய்வுகள் முன்னெடுக்கப்படாததுடன் குற்றமிழைத்தோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவும் இல்லை. எனவே இவ்வாறான அனைத்து சம்பவங்களையும் விசாரிக்க ஜனாதிபதி விசேட ஒரு ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார். அத்தகைய ஆணைக்குழு நியமிக்கப்படுமானால் பல மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர வாய்ப்புள்ளது. படைத்தரப்பிலும் புலனாய்வு பிரிவுகளில் இருந்த சிலர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து தற்போது மெல்ல மெல்ல தகவல்கள் வெளிவர தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடூரங்கள் மற்றும் குற்ற செயல்கள் குறித்து முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுவது அவசியமாகும். அதன் மூலம் பல உண்மைகள் வெளிப்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் சிறுபான்மையினரின் கட்சிகள் ஒன்றிணைந்து இத்தகைய விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிக்க வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்தார். இலங்கையில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இது தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ப்பதற்றம் காரணமாக எரிபொருள் விநியோகம் தடைப்படும் என மக்கள் கருதுவது தவறு என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எரிபொருளை ஏற்றி வரும் கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மோதல் வலயங்கள் ஊடாக பயணிக்கவில்லை. அவை வேறு பாதுகாப்பான கடல் வழிகளிலேயே வருகின்றன. எனவே விநியோக சங்கிலியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டில் தற்போதைய தேவைக்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருளை சேகரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என கேட்டுக்கொண்டார். எரிபொருள் நிலையங்கள் மக்கள் முண்டியடிப்பதையும் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் தவிர்க்குமாறு அரசு கூறியுள்ளது. வீண் வதந்திகளை நம்பி பதற்றமடைய வேண்டாம் எனவும் விநியோக நடவடிக்கைகள் வழமை போல் சீராக முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதன்போது உறுதியளித்தார். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மாற்றமடைந்தாலும் இலங்கைக்கு தடையின்றி எரிபொருள் விநியோகிக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் எடுத்துள்ளது என அரசு தரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் ஆகியவற்றால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுற்றாடல் அமைச்சரிடம் வலியுறுத்தினார். தேசிய சுற்றாடல் சட்டப்பரவு திருத்தம் தொடர்பான அறிவூட்டல் மற்றும் கருதுகோள் கலந்துரையாடல் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்பிக்க பதபெந்தியின் பிரசன்னத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆளுநர் இதனை தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபனின் வரவேற்புரையை தொடர்ந்து சபையில் உரையாற்றிய ஆளுநர் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் வடக்கு மாகாணத்தை நோக்கி பல முதலீட்டாளர்கள் வருகை தருகின்றனர். ஆனால் அவர்கள் தமக்கான முதலீட்டு அனுமதிகளை பெற்றுக் கொள்வதில் இன்றும் பல அதிகாரத்துவ சவால்களை எதிர்கொள்கின்றனர். அனுமதிகளை பெற்றுக் கொடுக்கும் செயல்முறையை நாம் விரைவுபடுத்தாவிட்டால் முதலீட்டாளர்கள் மீண்டும் திரும்பிச் செல்கின்ற நிலைமை ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த அனுமதிகளை பெற்றுக் கொள்வதில் சுற்றாடல் அமைச்சின் கீழான நிறுவனங்கள் ஏற்படுத்தும் தாமதங்கள் மற்றும் தடைகள் இயலுமானவரை விரைவாக்க அல்லது களையப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தொடர்ந்து உரையாற்றுகின்ற போது சுற்றாடல் அமைச்சின் கீழ் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பன வடக்கு மாகாணத்தில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறது. போர் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்திருந்த காலகட்டத்தில் அவர்கள் மீள திரும்புவதற்கு முன்னதாகவே எவ்வித களநிலை ஆய்வுகளோ அல்லது மக்கள் கலந்துரையாடல்களோ இன்றி வட்டமானி அறிவித்தல்கள் மூலம் மக்களின் காணிகளை இத்திணைக்களம் சுவீகரிக்கப்பட்டது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். இதற்கு தீர்வு காணும் நோக்கில் தற்போதைய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த செயல்முறைகளை மேலும் துரிதப்படுத்தி மக்களின் வாழ்விடங்களையும் வாழ்வாதார நிலங்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
நாட்டில் அமுலில் இருந்த பொது அவசர கால நிலைமையை மேலும் நீடிப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மீண்டும் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த அவசர கால நிலைமை நீடிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு, பொது அமைதியை பேணுதல் மற்றும் பொதுமக்களின் அன்றாட வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த வர்த்தமானி அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அவசர கால சூழலை கருத்தில் கொண்டு இந்த நீடிப்பு அவசியமானது என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளதுடன் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தி பொதுமக்களின் சிவில் உரிமைகள் மற்றும் மீறும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது என ஜனாதிபதி முன்னதாகவே உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இதற்கு முன்னர் 15 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்டிருந்த தனித்துவமான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய மின்சாரம், எரிபொருள், சுகாதார சேவை, போக்குவரத்து, வீதிகள், நீர்வளங்கள், உணவு விநியோகம், மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அலுவலகங்கள், ஆம்புலன்ஸ் சேவைகள், மத்திய வங்கி உள்ளிட்ட அரச வங்கி மற்றும் காப்புறுதி சேவைகள், நீர்ப்பாசனம், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் ஊடக சேவைகள், நிலச்சரிவு தடுப்பு மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள், விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சேவைகள் ஆகிய துறைகள் அத்தியாவசிய சேவைகளாக தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளன. இந்த மீளறிவித்தல் மூலம் அவசர கால நிலைமை அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் குறித்த அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவை விதிமுறையின் கீழ் தடையின்றி இயங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துவதற்கும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப் பணிகளை ஆரம்பிப்பதற்கும் உரிய அழுத்தங்களை வலுவாக பிரயோகிக்க வேண்டிய பொறுப்பு சகல தரப்பினருக்கும் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்விடயத்தில் தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சிப்புடமேறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏதேனும் ஆக்கப்பூர்வமான விடயங்களை செய்யுமா என்பது சில காலம் கடந்த பின்னர் தான் தெரியும். ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியம் உண்டா என்பது பற்றி இங்கு பேசப்பட்டது. இவ்வேளையில் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடாத்தப்பட வேண்டும் என்பது தமிழர் தரப்பில் மாத்திரமன்று சிங்கள தரப்பினராலும் வலியுறுத்தப்படும் ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் இதனை இப்போது நடாத்தாமல் இருப்பதற்கு தீர்மானித்திருக்கும் அரசாங்கம் இதனை இழுத்தடி நோக்கில் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களையே மாகாண சபைகளுக்கான நிழல் அமைச்சர்களாக நியமித்து அந்த கட்டமைப்பு செயலக்க வைப்பதற்கே அரசாங்கம் முயற்சிக்கிறது. எனவே மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துவதற்கு அழுத்தங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு சகல தரப்பினருக்கும் உண்டு. அடுத்ததாக தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த அரசாங்கங்களினால் முன்மொழியப்பட்ட தீர்வு திட்டங்களை தமிழ் தரப்பான நாம் எதிர்க்கவில்லை. மாறாக அதனை கொண்டு வந்தவர்களே அதை கிழித்தறிந்தார்கள். இவ்வேளையில் நாம் ஆக்கப்பூர்வமானதும் சகலரையும் உள்ளடக்கியதுமான புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து பேச வேண்டியது மிக அவசியம். இந்த விடயத்தில் சில தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக செயற்படுகின்றன. அதே போன்று நாம் சில விடயங்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் கூட்டிணைந்து செயற்பட்டு வருகிறோம். எனவே இவ்வாறு ஒற்றுமையுடன் செயற்படும் தரப்புகளை முதலில் ஊக்கப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஏனைய தரப்புகளையும் அந்த ஒற்றுமை முயற்சியில் இணைத்துக் கொள்ள முற்பட வேண்டும் என தெரிவித்தார்.